மேம், இது ஒரு ரேபிட் ஃபயர் செஷன். இதில் சில தலைவர்களுடைய ஃபோட்டோக்கள் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோவையும் எடுத்து அதில் இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் அம்சங்களை சொல்லணும் மேம். யார் நீங்கள் முதல்ல எடுக்கிறீங்கன்னு பார்க்கலாம். அரசியலுக்கு புதியதாக வந்த ஒரு தலைவர். பரவாயில்ல, மக்கள்கிட்ட ஒரு நல்ல கவர்ச்சியை வைத்திருக்கக்கூடியவர், நிறைய மக்களை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டவர். அது அவருடைய பெரிய பாசிட்டிவ். அதுவே அவர் வாக்குகளாக மாறும்னு அவர் நம்புகிறாரே, அதுதான் அவருடைய நெகட்டிவ். அதை மட்டும் அவர் சரியாக பண்ணிட மாட்டாரா அப்படிங்கிற ஆதங்கம் அவருடைய தொண்டர்கள்ட்டே இருக்குது. இதை தான் பார்க்க முடிகிறது. அவங்களே அவர் ஏதாவது ஒரு நல்ல கூட்டணி அமைச்சிட மாட்டாரா, ஏதாவது ஒரு நல்ல முடிவுக்கு வந்துட மாட்டாரா, எப்படியாவது தன்னுடைய ப்ரெசன்ஸை இந்த 2026 தேர்தலில் முத்திரை பயிச்சிட மாட்டாரா அப்படின்ட்டு அவருடைய கட்சி தொண்டர்களே விரும்புகிறதா நான் பார்க்குறேன். ஆனால் எந்த முடிவுக்குள்ளேயும் போகாமல் அவர் இருக்கிறது அவருக்கு நெகட்டிவாக போயிருமோங்கிறது அவங்க கட்சிக்காரர்களே நினைக்கக்கூடிய ஒன்றாக தான் நான் பார்க்குறேன். எங்களை தாண்டி அவர்கள் அவ்வாறு நினைப்பதாக நான் பார்க்கிறேன். ஸோ பாசிட்டிவாக மாற்ற வேண்டியது அவர் கையில் தான் இருக்குது. அவர் கையில் தான் இருக்குது. நிச்சயமாக அவர் நினச்சா அதை பாசிட்டிவ் ஆக்க முடியும். உங்கள் பக்கம் வந்துட்டால் பாசிட்டிவ் ஆகிடுறீங்களா? எங்கள் பக்கம் வர்றது வராது அவருடைய விருப்பம். ஆனால் எப்படி பாசிட்டிவ் ஆகுங்கிற திட்டத்தில் அவர் தெளிவாக இருக்கணுங்கிறது என்னுடைய பார்வை. அதுதான் அவருடைய வெற்றி. அதில் ஃபெயில் ஆனார்னா அந்த ஃபெயிலியர் ரொம்ப தாங்க முடியாத ஒன்றாக இருக்கும். அவருக்கு இருக்குமோ இல்லையோ அவர் தொண்டர்களுக்கு இருக்கும் உறுதியாக. ஆகையால் அதுக்காகவாவது அவர் ஏதாவது நல்ல முடிவுகளை எடுத்து அவர் நிலைப்பாடுகளில் மாற்றங்களை உருவாக்கினார்னா நிச்சயமாக அவருக்குண்டான களம் என்ன என்பதை அவர் பார்க்க முடியும், நிரூபிக்க முடியும். எடுத்த எடுப்பிலே அவர் நிரூபிக்கணும்னு முயற்சி பண்ணார்னா அதோடைய திட்டம் வேறு. ஆனால் அதே நேரம் எடுத்த எடுப்பிலே தன்னுடைய இருப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டார்னா அதோடைய திட்டம் வேறு. ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை மட்டும் அவர் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணி கரெக்டாக டிசைட் பண்ணார்னா அவரும் ஒரு வெற்றி தலைவராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே. சிறந்த ஒரு தலைவர், பாஜகவின் ஒரு சிறந்த தலைவர். இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு விராட் கோலி மாதிரி ஒரு பிளேயர், ஒரு ஸ்பீடான பிளேயர், தன் இருப்பை சரியாக கணித்து அந்த அரசியல் கேமை கரெக்டாக ப்ளே பண்ணக்கூடியவர், தவறுகளை சுட்டி காண்பிக்க தயங்காத ஒரு நபர். அதே நேரம் எங்கு பிரச்சனை இருந்தாலும் அதை தைரியத்தோடு ஹேண்டில் பண்ணுற ஒரு சவால் மிகுந்த ஒரு தலைவர். அந்த இடத்துல அவருடைய பயணம் என்பது நிச்சயமாக தமிழக மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்து கொண்டு இருக்கிறது, இனியும் இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. நெகட்டிவ் சொல்லுங்கள். நெகட்டிவ்ட்டு அவர்கிட்ட பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நல்ல கற்று தேர்ந்தவர், பல்வேறு முடிவுகளை எடுக்க துணிந்தவர். சில முடிவுகளால் நமக்கு சில வாய்ப்புகள் இழந்தாலும் அதை சரி கட்டிய ஒரு நபர். அந்த இடத்துல அவர் மீண்டும் நெகட்டிவாக பாசிட்டிவ் தான் ஆக்கியிருக்காரு. நெகட்டிவே இல்லைங்கிறீங்களா? ஆமாம், அந்த அளவுக்கு அவர்கிட்ட என்னால் நெகட்டிவ் பார்க்க முடியல. நெகட்டிவ்ஸையும் பாசிட்டிவ் ஆக்கின ஒரு நபர். இப்போ போன தேர்தலில் நமக்கு ஒரு பிரிந்து நின்றதுனால ஒரு சரிவு அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு, ஆனால் வாக்கு சதவீதத்தை அவரால் தான் வாக்கு சதவீதம் அதிகமாக கூடுச்சு. ஆனால் அதே பாஜகவிற்கு. ஆனால் அதே நேரம் பிரிந்து நின்றதுனால நமக்கு ஒரு சரிவு என்பதை புரிந்து இந்த முறை சேர்ந்து நிற்பதோட பலத்தை அவர் பேசுகிறார், அடிக்கடி பேசுகிறார். அதை ஊடகங்கள் மீண்டும் மீண்டும் காமிக்கணும். அவர் அந்த பலத்தையும் பேசுகிறார். நெகட்டிவை பாசிட்டிவ் ஆக்குற தன்மை அவர்கிட்ட இருக்குது. அதை தான் பார்க்க முடிந்த ஒன்று. ஆகையால் எல்லா நெகட்டிவ்ஸும் பாசிட்டிவ் ஆக்கின ஒரு தலைவராக தான் பார்க்குறேன். திருமிகு த்ரிஷா அவர்கள் ஒரு நல்ல ஒரு நடிகை. திறம்பட நிறைய படங்கள் கொடுத்துருக்காங்க. அவங்க படங்கள் நான் நிறைய பார்த்துருக்கேன். அந்த இடத்துல ஒரு சிறந்த நடிகை. அவங்க தொழிலில் நல்ல கோலோச்சியவர்கள், நன்மதிப்பை பெற்றவர்கள், அதில் மாற்றுக்கருத்திலே. அது ரொம்ப பாசிட்டிவ். அவங்களுக்கு சமீப காலமாக சர்ச்சைகளில் மாட்டியிருக்காங்க. அது அவங்களுக்கு நெகட்டிவா இல்லை அவர் விஜய்க்கு நெகட்டிவாங்கிறது தெரியல. அது களம்தான் சொல்லும்.
ஆகையால் இந்த நெகட்டிவை எப்படி சரி கட்ட போகிறாங்க அப்படிங்கிறத இவங்களும் கொஞ்சம் திட்டம் போட்டு விஜய்க்கு சொன்னாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். சீமான், திரு சீமான் அவர்கள் தமிழ் தேசியத்தை பேசக்கூடிய தலைவர்களில் மிக முக்கிய தலைவர் என்று கருதக்கூடிய இடத்துல இன்னைக்கு அவர் உயர்ந்திருக்கார். அந்த இடத்துல நிச்சயமாக நிறைய இளைஞர்களை கவர்ந்த ஒரு நபர். அவருக்கென்று ஒரு நிலையான வாக்கு சதவீதத்தை உருவாக்கி கொண்டவர். ஆகையால் அது மட்டும் கிடையாது, 50% பெண்களுக்கு அவரே சீட்டெல்லாம் கொடுத்து இடஒதுக்கீட்டில் நம்பிக்கையை உருவாக்கியவர். திருநங்கையும் ஒரு வேட்பாளராக அறிவிச்சிருக்கார். அதெல்லாம் அவருடைய முற்போக்கு சிந்தனையை காண்பிக்குது. அது மிகப்பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். ஆனால் அவருடைய நெகட்டிவ் என்னென்னா, இதுவரை அவர் எந்த எம்எல்ஏக்களையும் உருவாக்கலை, எம்பிக்களையும் உருவாக்கலை. அரசியல் களம்ங்கிறது எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், உள்ளாட்சி தேர்தல்களில் ஜெயிப்பது, இந்த மாதிரி ஜெயிக்கிறது தான் அரசியலை தீர்மானிக்குது அப்படிங்கிறது அவருக்கு தெரியாத ஒன்று கிடையாது. ஆனால் அவர் தொடர்ந்து அந்த ஜெயிக்கிறதுக்குண்டான வழிமுறைகளை கண்டுபிடிக்கவே மாட்டேங்கிறாரேங்கிற நெகட்டிவை நான் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறேன். தனித்து போட்டி அந்த முடிவு பரிசீலனை செய்யணுங்கிறீங்களா? ஆமாம், தனித்து போட்டியை பரிசீலனை செய்து ஒரு கூட்டணியாக போட்டியிடுவது எப்படி, தங்களுடைய வாக்கு சதவீதத்தை தக்க வைத்து அதை ஒரு பலம் பொருந்திய தேர்தல் அரசியலில் வெற்றியாக எப்படி மாற்றுவது என்ற திட்டத்துக்குள் ஏன் நகர மறுக்கிறார் அப்படிங்கிறது அவருடைய நெகட்டிவாக நான் பார்க்குறேன். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு தலைவர். அந்த அளவில் அம்மையார் ஜெயலலிதா காலத்திலும் சரி, அண்ணன் எடப்பாடியார் காலத்திலும் சரி, என் தொகுதியில் அதிகமான திட்டங்களை கொண்டு சேர்த்திருக்கிறேன். அது பிடபிள்யூடி திட்டங்களாக இருக்கட்டும், பாலங்களாக இருக்கட்டும், ஹைவேஸாக இருக்கட்டும். அம்மையார் காலத்துலேயும் அவர் தான் மந்திரி, பிடபிள்யூடிக்கும் ஹைவேஸுக்கும். அதில் உள்ள திட்டங்களாக இருக்கட்டும், நான் கேட்ட எதையுமே தட்டாமல் எல்லாத்தையும் வழங்கிய ஒரு நபர். எனக்கு அவர் மீது அதிகமான நன்மதிப்புண்டு. அது என்னை பொறுத்தவரை அவர் விஷயத்தில் மிகப்பெரிய பாசிட்டிவாக நான் நினைக்கிறேன். நெகட்டிவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் ஒரு குழந்தை மாதிரி எல்லாரையும் வெள்ளந்தியாக நம்பக்கூடியவர். சில நேரங்களில் அவருக்கு அது ஆபத்தாக முடிந்து விடுகிறது. ஆனால் இப்போ ரொம்ப உஷாராக, ரொம்ப தெளிவாக தன்னுடைய அதிமுக தலைமையோட இருப்பை கிளியர் பண்ணி அதை கட்டுக்கோப்பாக உறுதியாக கட்சியை வழிநடத்தும் இடத்தில் அந்த நெகட்டிவை பாசிட்டிவ் ஆக்கியிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு தலைவராக நான் பார்க்கிறேன். ஒரு சிறந்த நபர், சாமானிய மக்களோட பழகக்கூடியவர், சாமானிய மக்களுடைய குரலாக ஒலிக்கக்கூடியவர். அவரை சாதாரணமாக அணுக முடியும், எல்லாராலையும் அணுக முடியும், எல்லாராலையும் அவர்கிட்ட போய் பேச முடியும். பெரிய தடைகள் ஒன்றும் கிடையாது. அந்த இடத்துல நல்ல தலைமை பண்புகள் கொண்ட ஒரு தலைவராக பார்க்கிறேன். வருங்கால முதலமைச்சராக பார்க்கிறேன். பிரதமர் மோடி அவர்கள் எனக்கு பிடித்த தலைவர்களில் மிக சிறந்த தலைவராக பிரதமர் மோடியை நான் பார்க்கிறேன். இன்றைக்கி உலக நாடுகள் மத்தியில் மிகப்பெரிய தலைவராக அவர் காட்சி அளிக்கிறார். அவரை பொறுத்தவரை வெளியுறவு கொள்கை என்பதை ராஜதந்திரத்தின் அடிப்படையில் மிக சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். இன்றைக்கி ஹார்மோஸ் ஜலசந்தியை மூடிட்டோன்னாங்க. ஆனால் இந்திய கப்பல்களுக்கு மட்டும் ஈரான் அதை திறந்து கொடுத்திருக்கிறது. அதற்கு காரணம் யார்? பிரதமர் மோடி அவர்களின் வெளியுறவு கொள்கையும் ராஜதந்திரமும் தான். அந்த இடத்துல எல்லா நாடுகளும் உறவு நாடுகள், எந்த நாடும் எங்களுக்கு போர் நாடு கிடையாது என்ற ஒரு நிலைப்பாட்டில் அவர் தெளிவாக இந்திய மக்களின் நலனுக்காக பயணித்து கொண்டிருக்கிறார். அது அவருடைய மிகப்பெரிய, அவருடைய பாசிட்டிவ் சொல்கிறத விட இந்திய மக்களுடைய பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். அவர் நமக்கு கிடைத்தது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக பார்க்கிறேன். வெளிநாடுகளில் வாழக்கூடிய இந்தியர்களுக்கு பெருமையை தேடி தந்தவர். நெகட்டிவ்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ரொம்ப தேட வேண்டியதா இருக்கு. பிரதமருக்கும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, பிஜேபினா சொல்ல மாட்டீங்களா? இல்ல அப்படி கிடையாது. நெகட்டிவ்ஸ்ன்னு சொல்றதுக்கு பெருசா ஒன்றும் இல்லை. எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய பல்வேறு குற்றச்சாட்டுகளை நம்ம நெகட்டிவா பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா அது எல்லாமே பதில் சொல்ற இடத்துல தான் இருக்கு. வேண்டுமென்றே தூண்டுதலின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய கேள்விகளுக்கு நெகட்டிவ்ஸ்ன்னு நம்ம பேர் வைக்கக்கூடாது. அந்த இடத்துல சுயநலம் இல்லாமல்
பொதுநலன் ஒன்றே கொள்கையாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர். அவர்கிட்ட நெகட்டிவ்ஸ்ன்னு நம்ம எதை சொன்னாலும் அது தப்பாக இருக்கும். அது அவருடைய மாண்பையே நம்ம குறைக்கக்கூடியதாக இருக்கும். அந்த இடத்துல நெகட்டிவ்னு எதுவுமே எனக்கு தெரியல. ஆழ்ந்த அனுபவம் பெற்றவர். அந்த அனுபவத்தின் மூலமாகவே அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவ்ஸையும் களைந்து எல்லாத்தையும் பாசிட்டிவ் ஆக்கியிருக்காரு. அதற்கு மேலே நெகட்டிவ்னு பேசுறதுக்கு எதுவுமே இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. திரு ராகுல் காந்தி அவர்கள் நல்ல ஒரு எதிர்க்கட்சி தலைவர், அதில் மாற்று கருத்து இல்லை. அவர் வந்த பிறகு எலெக்ஷன் கமிஷனரோட தேர்வில் லீடர் ஆஃப் அப்போசிஷனாக உட்கார முதல் வாய்ப்பு திரு ராகுல் காந்திக்கு தான் கிடச்சிது. அந்த இடத்துல சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் பண்டித ஜவஹர்லால் நேரு ஆட்சியாக இருக்கட்டும், அம்மையார் இந்திரா காந்தி ஆட்சியாக இருக்கட்டும், திரு நரசிம்மராவ் ஆட்சியாக இருக்கட்டும், திரு மன்மோகன் சிங் ஆட்சியாக இருக்கட்டும், திரு விபி சிங் ஆட்சியாக இருக்கட்டும், திரு சந்திரசேகர் ஆட்சியாக இருக்கட்டும், திரு தேவகவுடா ஆட்சியாக இருக்கட்டும், திரு ஐக்கிய குஜராலோட ஆட்சியாக இருக்கட்டும், எல்லார் ஆட்சியிலையும் இதே எலெக்ஷன் கமிஷன் இருந்துச்சு. ஆனால் எல்லா எலெக்ஷன் கமிஷனருக்கும் இவங்க எல்லாரும் அவங்க காலம் நேரம் முடிந்த பிறகு, ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்மபூஷன் விருதுகள் கொடுத்து, பதவிகள் கொடுத்து, கவர்னர் ஆக்கி, இப்படிலாம் ஆக்கி, இந்திரா காந்தி அம்மையார் கூட கவர்னர் ஆக்கியிருக்காங்க ஒரு பர்டிகுலர் எலெக்ஷன் கமிஷனரை. MS கில் அவர்கள் அப்படிலாம் பதவிகளுக்கு வந்தாங்க. அது மாதிரி நிறைய எல்லா கமிஷனர்ஸுக்கும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பதவிகள் விருதுகள் வழங்கப்பட்டது. ஆனால் பிரதமர் மோடி அவர்களின் ஆட்சி வந்த பிறகுதான் அந்த காங்கிரஸ் ஆட்சியில் எல்லாமே பிரைம் மினிஸ்டர் தான் சூஸ் பண்ணுவாங்க எலெக்ஷன் கமிஷனர் யாருன்ட்டு. அப்படி இருந்த அந்த நிலைப்பாடு மாறி ஒரு குழு அமைத்து அதில் லீடர் ஆஃப் அப்போசிஷன்னு திரு ராகுல் காந்தி அவர்களை அதில் கொண்டு வந்து அவரும் சேர்ந்து தான் இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷனரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திரு ராகுல் காந்தி அவர்களை கொண்டு வந்திருக்காங்கங்கிறத அவர் பிரதமர் மோடியை பற்றி பாசிட்டிவாக நினைக்கணும். அதனால தானோ என்னமோ திரு ராகுல் காந்தி அவர்கள் நியாயமாக நடந்துக்கிறார் பிரதமர் மோடி அப்படிங்கிறத உணர்ந்ததாலேயோ என்னமோ போய் கட்டி தழுவி முத்தம்லாம் கொடுத்தாரு. அப்படிதான் நான் அதை பார்க்கிறேன். ஆகையால அதை நெகட்டிவா பார்க்க வேண்டாம். தமிழ்ல ஒண்ணு சொல்லுவாங்க, தற்குறிப்பேற்றானின்னு. அதாவது வேற ஒரு விஷயத்துக்கு தன்னுடைய குறிப்பை ஏற்று கூறுவதுன்னு அந்த மாதிரி இருக்கு நீங்க கொடுக்குற. அப்படி கூட எடுத்துக்கோங்க. ஆனா அந்த நெகட்டிவை கூட நான் பாசிட்டிவா பார்க்குறேன். பாசிட்டிவா எடுத்துக்குவோம். ஆகையால இவரை பொறுத்தவரை பிரதமர் மோடியை பற்றியும் பாஜகவை பற்றியும் நிறைய நெகட்டிவ்ஸை சொல்லிகிட்டே இருப்பார், தொடர்ந்து சொல்லுவார். ஆனால் அது எல்லாமே சுப்ரீம் கோர்ட்டில் அங்கங்கே போய் அடிபட்டுரும். அப்படிப்பட்ட நெகட்டிவ்ஸோட கூடாரமே ராகுல் காந்தி அவர்கள்ட்ட இருக்குது. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அப்படி அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் அவர் பாசிட்டிவாக மாற்றணும். அப்போ தான் அவருக்குண்டான களம் திறக்கப்படும். அவருடைய களம் இல்லைன்னா திறக்கவே அவருடைய மக்கள் களம் அவருக்கு சாதகமாக அமையணும்னா அவர் கட்டாயமாக அவருடைய நெகட்டிவ்ஸை முழுக்க முழுக்க விட்டுட்டு எல்லாத்தையும் நெகட்டிவாக மட்டும் பார்க்குறத விட்டுட்டு பாசிட்டிவாகவும் பார்க்க ஆரம்பித்தார்னா நிச்சயமாக அவருடைய களம் மக்கள் களம் என்பது அவருக்கு சாதகமாக இருக்கலாம். அதை அவர் தவற விட்டுக்கிட்டே இருக்கிறது மீண்டும் அவருடைய நெகட்டிவாக தான் பார்க்குறேன். இறுதியாக ரொம்ப முக்கிய நபர் இன்னைக்கு தேர்தலுக்கு. ஆகையால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எனக்கு பெரிய நன்மதிப்பு உண்டு அவர்கிட்ட, அதில் மாற்று கருத்து இல்லை. அவரை பொறுத்தவரை நிறைய திட்டங்களை கொண்டு வந்துட்டோம் அப்படின்ட்டு அவர் பாசிட்டிவாக நினைக்கிறார். அந்த பாசிட்டிவ் தனக்கு வாக்குகளாக வந்து சேர்ந்துடும் அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் பெரிய நெகட்டிவாக இருக்கிற இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, போதைப்பொருள் புழக்கம், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிப்பு, சிறுவர்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிப்பு, இதெல்லாம் எவ்வளோ பெரிய நெகட்டிவாக போய்கிட்டு இருக்கு. அதை கட்டுப்படுத்துவதற்கு அவர் எந்த திட்டமும் வகுக்கவில்லை என்பது அவருடைய பெரிய நெகட்டிவாக இருக்குது இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும். அவர் பர்சனல் லைஃப்பை பற்றி நாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அவர் இது நாள் வரைக்கும் ரொம்ப நீண்ட அரசியல் பயணத்தை கொண்டவர், அது அவருடைய பாசிட்டிவ். அதே நேரம் அவர் முதல் முறையாக வந்திருக்காரு. ஆனால்
அந்த முதல் முறையே பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியை அமைச்சதுனால அதை தவற விட்டு விட்டாரோ என்ற சந்தேகம் இருக்கிறது. ஆகையால் அவருடைய நெகட்டிவ் எதெல்லாம் அவர் பெண்களுக்கு செஞ்சேன்னு நினைக்கிறாரோ அதே பெண்களுக்கு துரோகமாக அமைந்திருக்கும் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பாலியல் வன்கொடுமை பிரச்சனை, போதைப்பொருள் பிரச்சனை, இது எல்லாமே இவருடைய நெகட்டிவ்ஸாக நான் பார்க்குறேன். இந்த தேர்தலின் நெகட்டிவாகவும் பார்க்குறேன். ஆகையால் நெகட்டிவ்ஸ்குள்ளே போய் மூழ்கி அவர் நிச்சயமாக இந்த தேர்தலில் ஒரு பெரிய பாதிப்பை அவருக்கு ஏற்படுத்தி கொள்வார் என்பது என்னுடைய பார்வையாக இருக்கிறது. எல்லா பாசிட்டிவாக மட்டும் இருக்காது. அவர் எதிர்க்கட்சிகள் மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாமே இன்றைக்கி நெகட்டிவாக வைக்கிறார். இல்லாத விஷயங்களை இருப்பது போல் காண்பிப்பது, திணிப்பது, இதெல்லாம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவாக அவர் நினைக்கிறார். அதையே எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய நாமெல்லாம் நெகட்டிவாக பார்க்குறோம். ஆகையால் பாசிட்டிவை நெகட்டிவாக மாற்றுறோன்னு நினச்சிட்டு மீண்டும் நெகட்டிவ்க்குள்ளே போய்கிட்டே இருக்கிறாருங்கிறது தான் என்னுடைய பார்வை இவரை பொறுத்த வரைக்கும். ஓகே மேம். மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். ஏன்னா தேர்தல் தீர்ப்பு அப்படிங்கும்போது மக்கள் எந்த மாதிரியான தீர்ப்பை அளிக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம மே 4ஆம் தேதி பார்ப்போம். நன்றி மேம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம்.